ஓபிஎஸும் இந்த கூட்டணிக்கு வருவார் நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு டிடிவி உறுதியா சொல்றாரு. அவருக்கும் இந்த ஏடிஎம்கே ஆப்ஷன் தான் இருக்குதா? அதுதான் கூடுதல் வாய்ப்பா தெரியும். அவருடைய கடந்து வந்த பாதை, அவருக்கு அடையாளம்னு சொல்றேன் இல்லையா? 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. எங்க இடதுசாரிகளா? சமாஜ்வாதில எதுல முதலமைச்சரா இருந்தா? அதிமுகல. ஆ. அந்த அதிமுகவை மையப்படுத்தி அரசியல் தான் ஓபிஎஸ்ஸுக்கும் அப்படிங்கிற போது, இது ஒரு கூடுதல் வாய்ப்பா இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கிற ஓபிஎஸ் உடைய எதார்த்தத்த எடப்பாடி புரிஞ்சுக்க மாட்றாருன்னு சில இல்ல கடைசி இதுல கட்ட வேலைகள் நடக்குது. இதுல பிரஷர் வேண்டான்னு நினைக்கிறது வந்து எடப்பாடியா அல்லது ஓபிஎஸ்ஸா? ஈகோ தான். ஈகோ. அது யாருக்கும் இருக்கும். 2 பேருக்கும் இருக்கலாம். ம். ஓபிஎஸ் எனக்கு எந்த பதவியும் வேணாம்லாம் சொல்லிட்டு வந்தார்ல. கட்சியில சேர்க்கறதுக்கு அவர் ஒத்துக்கல இன்னைக்கு வரைக்கும். வேணா கூட்டணியில இருக்கலாம்னு இறங்கி வந்திருக்கா தகவல். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே. ஆனா அப்போ எடப்பாடிக்கு சப்பார்டினேட்டா போறது தான் ஆப்ஷன்னா அவர் அத முதல்லே பண்ணியிருக்கலாம். இவ்வளவு கலாட்டா பண்ணி அது சார் நம்ம பேசலாம் சார். முட்டை போடுற கோழிக்கு தான் சார் வழி தெரியும். ஓகே. சரிதானே? நம்ம இப்படி நல்லா அப்படி ஹாயா உட்காந்துக்கிட்டு, அப்புறம் ம். அப்படின்னு பேசலாம். ஒரு மண்டபத்த பிடிச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறது கூட எவ்வளவு கஷ்டம்னு அத தான் நடத்துறவங்களுக்கு தான் சார் தெரியும். அவர் மனசுல எத்தனை போராட்டங்கள் நடக்கும். ஓபிஎஸ் தவறே செய்யாதவர் அல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். தவறு செஞ்சவர் தான். இந்த கட்சியோட பெட்டி சாவியை கொண்டு போய் முதல்ல பிஜேபிட்ட குடுத்தாலே ஓபிஎஸ் தானே சார். தர்ம யுத்தம் என்கிற பெயர்ல இந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை போட்டவரே ஓபிஎஸ் தான். அதுக்கு நிர்பந்தம் காரணமா இருக்கலாம். மத்தியில் ஆளுகிற அரசு பலம் காரணமா இருக்கலாம். அதுக்கு பலியானவர் ஓபிஎஸ். அப்புறம் எடப்பாடி, அப்புறம் தினகரன் எல்லாருமே தான். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பிஜேபிக்கு கீழ ரைட். தான் ஒரு ஒர்க் வீட்ல ஒரு பண்ணிருக்காங்க. பெரியவங்க இல்லைன்னா இதானே சார் நடக்கும். நம்ம குடும்பங்கள்லயே இதானே சார் நடக்குது. அப்புறம் தாய் மாமங்க, ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் போய், "எப்பா அடிச்சுக்கிட்டது போதும்பா, வாங்கப்பான்னு" சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருந்தால் அந்த குடும்பம் திருப்பி குடும்பமா நிக்கும். இல்ல அதான் இல்லாட்டி கடைசி வரைக்கும் பிஜேபி சதுரங்க அந்த நல்ல உள்ளத்தோட ஏடிஎம்கேவை சேர்த்து வைக்குதா அப்படிங்கிறது தான் இல்ல, அவங்க question. ஏன்னா பிஜேபி தான் ஏடிஎம்கே உடைச்சதுங்கிற ஒரு கருத்து தான் இருந்துச்சு. இப்போ கஷ்டப்பட்டு அதனாலதான் உங்க சுயநலத்துக்காவது நீங்க சேர்த்து வைங்கப்பான்னு எங்களை போன்றவங்க சொல்லிட்டு இருந்தோம். நீங்க தான் குழந்தைய, நீங்களே சேர்த்து வைங்க. நம்ம அதான் சொல்றோம். தமிழ்நாட்டு நலனுக்கு திமுகவும் அதிமுகவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்திரிகையாளர்ல நானும் ஒருத்தன். ஓகே. ஏன்னா அதுல சில நியாயமான காரணங்கள் இருக்கு. 2 பேரும் ஊழலில் திளைத்தவர்கள் தான், திளைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான். ஆனாலும் இந்த இரு கட்சியின் ஆட்சியில தான் இந்தியாவின் டாப் 5 மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கு நல்ல விஷயங்களுக்காக. செங்கோட்டையன் வந்து பொங்கலுக்கு அப்புறம் டிடிவி வந்து தேவைக்காக வந்துருவாருன்னு கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொன்னாரு. ஸோ டிடிவி வந்து எல்லா பக்கத்துலயும் ஒரு மாதிரி அலைன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரா? மூவ் பண்ணிட்டே இருந்தாரா? எல்லாரும் எல்லா ஆப்ஷனையும் தான் சார் விவாதிப்பாங்க. அது தப்பு இருக்குன்னு என்ன சொல்லுங்க. நமக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பேசதானே செய்வாங்க. எங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு செங்கோட்டையன் சொல்லுவாரா? அவரு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. வருவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு. நம்பிக்கை இருக்கிறது அவங்க வேலை சார். ஆனா எந்த சூழல்லையும் போயிடாதீங்கன்னு மாணிக்கராஜா சொன்னேன்னு சொல்றாரு. அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. டிடிவி அண்ணாதிமுக போயிட மாட்டாரு அப்படின்னு. அதுக்காக போகாம இருந்தாரா? ஒருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறாது. செயல் ஒண்ணுதான். அது சில பேருக்கு காயத்தை கொடுக்கும், சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பல பேருக்கு நிம்மதியை கொடுக்கும். ஒரு நபருக்காக ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு முடிவு எடுத்தா அதுல எல்லா உணர்வுகளும் கலந்துதான் வரும். அதுக்காக அவர் சும்மாவே இருக்க முடியுமா? இப்ப நம்ம என்ன சொல்றோம் விஜயை பத்தி? என்ன சார் இவ்வளவு நடக்குது, ஒண்ணுமே பேச மாட்டாருங்கிறோம். ஏதாவது முயற்சிகள் எடுத்தா அப்ப இவ்வளவு முயற்சி பண்ணாரா சார்னு கேட்கறதா? எதுவுமே செய்ய மாட்டாருங்கிறது தப்பு தானே சார். நமக்கு நம்ம இயக்கத்துக்கு எது நல்லதுன்னு ஒரு தலைவன் யோசிப்பாங்கல்ல. தினகரன் அதுக்கு விதிவிலக்கல்ல. அதுல எது டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு யோசிச்சு அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். ஓகே. ஆக்சுவலி எடப்பாடி மேல 2 கைண்ட் ஆஃப் விமர்சனம் இருந்துச்சு. அவருக்கு சுத்தமா ஆளுமையே கிடையாதுன்னு ஒரு விமர்சனம். அவரு ஜெயலலிதா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஸ்ட்ராங் லீடரா தனிப்பட்ட ஆளுமையா இல்லாட்டியும் ஒரு தனி பெரும் தலைவரா அதிமுகவின் தலைவரா தன்னை முழுசா நிலைநிறுத்திட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? கட்சி ரீதியா நிர்வாக ரீதியா அதை நிலைநிறுத்திட்டார். வாக்குகளை ஈர்க்கிற அளவுக்கு அவர் என்ன மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரா மாறல. அது கூட்டணி பலத்தால ஸ்டாலினுக்கு அந்த அடையாளம் கிடைச்சிருச்சு. தொடர் வெற்றிகளால. தொடர் தோல்வியை இவர் சந்திக்கிற போது இந்த விமர்சனத்தை நம்மளால தவிர்க்க முடியல. இப்போ இதுல ஜெயிச்சு காமிச்சாரா செல்வாக்கு வந்துச்சு. ஆனா கூட்டணி பலத்தோடய ஜெயிச்சு காட்டணும்ல. அது அவரே சொல்லியிருக்கிறாரு பல மேடைகள்ல. நான் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல. நாங்கள் சாதாரண தொண்டர் தான். விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். அப்படி வந்தவரை மக்கள் ஏத்துக்கிறாங்களா? மக்களை ஈர்க்கிற செல்வாக்கு இருக்காங்கிறதான் கேள்வி. தேர்தல் களத்தில் கிடைக்கிற ரிசல்ட்டுகள் தான் அதை முடிவு செய்யுது, தீர்மானிக்க உதவுது. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே வந்து டிஎம்கேக்கு இது ஒன் சைடு கேம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெர்செப்ஷனா அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இது ஒரு டஃப் கேம் அப்படிங்கிற லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஒன் சைடு கேம்ங்கிற வார்த்தையில வரல. விஜய் எப்போ நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரோ, முதல் மாநாட்டை மதுராந்தகத்துல விக்கிரவாண்டியில நடத்தினாரோ, அப்பவே ஒன் சைடு கேம்லாம் சொல்லல. விஜய் என்ன முடிவெடுப்பாரோ, எங்கிட்டு போனா நமக்கு சாதகமா வரும் பாதகமா வரும்னு ஒரு பதட்டம்
திமுக வட்டாரத்துக்கு வர ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஒன் சைடு கேமெல்லாம் யாரும் அவ்வளோ ஹாயாலாம் கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. ம், ம், இப்போ எடப்பாடி நம்பி யாருமே போகலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பலவீனமான அணியா இருந்தது. அவரே மிரட்டி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, அன்புமணி போனா, தினகரன் போனான்னு ஒரு வடிவம் எடுக்கிற போது, ம், ம், திமுக உஷாராகி தானே ஆயிருப்பாங்க. ம், அவங்களும் திரைமறைவுல வேலை நடந்துட்டு தானே இருக்கு. ராமதாஸை கூப்பிடலாமா? திருமாவளவன் என்ன நினைப்பாரு? எப்படியாவது பிரேமலதா கூப்பிட்டாங்கப்பா ம், அப்படின்னு ஸ்டாலின் சில கணக்குகள் போட்டு தான் சார் இருப்பாங்க. ம். அப்ப 2 அலைன்ஸும் ஈக்குவல் பவர்ல தான் இருக்கு. டஃப் கேம் தான் அப்படின்னு உறுதியா சொல்றீங்க. இல்ல வலுவான அணிகளா நிக்கிறாங்க. இல்ல ஒரு ஸ்டேஜ் கூட்டணி பலம், அதிகார பலத்தை எல்லாம் வச்சு பார்த்தோம்னா, திமுகவுக்கு தான் இன்னைக்கு சூழல் சாதகமா அப்ப இருக்கு. 2 அதை தங்கள் பக்கம் இழுக்கிறது இவங்க இனி நடந்துட்டு போற விதத்தை பார்க்கணும் நம்ம. ஓகே. அதிமுக எந்த அளவுக்கு ம், ம், பிரச்சனைகளை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க, மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க, ம். விஜய் என்ன பண்ண போறார், நம்ம எல்லாம் இப்ப யூகம் பண்ற மாதிரி காங்கிரஸ் அங்கேயே செட்டில் ஆகுமா, இல்ல கடைசி நேரத்துல பிச்சுக்கிட்டு போய் விஜய் கிட்ட சேருவாங்களா? ம். இன்னும் கேள்விகள் நிறைய இருக்கு. இது ஓவர் பெர்செப்ஷனா இல்ல, ஆனா சில டிஸ்கஷன் இருந்துச்சு. டிவிக்கே 2வது இடத்த நோக்கி வந்துடுச்சு, ஏடிஎம்கே டவுன் ஆயிடுச்சுலாம் பேசினாங்க. அவங்களோட லெவல் இப்ப என்னவா அது இருக்கு? ஒரு தரப்பு வாதமா தான் நான் எடுத்துக்குவேன். அந்த சூழல்லாம் வரல. இது அண்ணாமலை தலைவரானோடனே அவரு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. போட்டியே திமுகவா பிஜேபியா தான் போட்டாரு ஒரு போர்டு. ம், ம், அப்பதான் நான் சொன்னேன், அது உங்களுடைய இலக்கா இருக்கலாம், உங்க கனவா இருக்கலாம். ம், அதுக்கு இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ம், ம், அதே தான் விஜய்க்கும் பொருந்தும். ம். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி நன்றி. சார். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துல மோடி 45 நிமிஷம் பேசுறாரு. அதுல ஒரு தடவை கூட எடப்பாடிங்கிற பேரை சொல்லல, அதிமுகன்னு சொல்லல. மாறா என்டிஏ கூட்டணி 100 தடவை சொல்லிட்டாரு. மோடி ஸ்பீச்சை எப்படி நம்ம பார்க்கணும்? இது எந்த வகையிலையும் அந்த கூட்டணிக்கு பலத்தையோ கூடுதல் பலத்தையோ சேர்க்காது. பலமிக்க திமுகவை, உங்கள் பார்வையில் ஊழல் செய்கிற திமுகவை, வாரிசு அரசியலை செய்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அறைகூவல் விடுக்குகிற முதல் பொதுக்கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லணும். பிஜேபியினுடைய பாலிசி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்வது அல்ல. தேர்தலுக்கு முன்பாகவே அது நீங்கள் ஆள நினைக்கிற, தனித்து நீங்கள் ஆட்சி அமைக்கிற மாநிலங்களுக்கு வேணா பொருந்தும். பிஜேபி முதலமைச்சர் வருகிற போதுதான் அந்த பாலிசியை கொண்டாந்து நீங்க அமல்படுத்தணும். இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்கிற போது, எடப்பாடி பேரை சொல்லாத அமித்ஷா கூட அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்ன்றத அதிமுக வார்த்தையை சொன்னார். அப்போ உங்கள் கட்சியை சாராத ஒருத்தர் முதலமைச்சராக உங்க பாலிசி அங்கே செல்லாது. நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிதான் ஆகணும். அந்த முதல் பொதுக்கூட்டத்துல அந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டார் பிரதமர் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அவர் சொல்லாத நான் நேற்று இவராவது தொடங்கி வைப்பாருன்னு பார்த்தா அவரும் சொல்லலை. சரி, முதலமைச்சர் வேட்பாளர்லாம் கூட பெரிய வார்த்தை. அதிமுகங்கிற பேரையே சொல்லலை. அதிமுக தொண்டர்களுக்கு அது பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குமா, எழுச்சியை கொடுத்துருக்குமா, நம்பிக்கையை கொடுத்துருக்குமா? இல்லை. அதனாலதான் அது பலவீனம்னு நான் சொன்னேன். குறிப்பா பிஜேபிக்கு அது நல்லதில்லை. நீங்க எத்தனை தொகுதியில போட்டிட்டாலும் அந்த தொகுதிகளில் மட்டுமாவது அதிமுக மௌனமா இருப்பானா, உற்சாகத்தை குறைச்சிக்குவானா, இல்ல பாஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்களா? இந்த குறைஞ்சபட்ச புரிதல் ஏன் பிஜேபிக்கு இல்லாம போச்சுன்னு எனக்கு தெரியல. எந்த வகையிலையும் இது அதிமுக தொண்டரை சந்தோஷப்படுத்தாது. அதே மேடையில நடந்த இன்னொரு நிகழ்ச்சி உற்சாகத்தை தர்ற மாதிரி ஒன்று நடந்தது. தினகரனும் எடப்பாடியும் அப்படியே கொஞ்சம் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அண்ணா தம்பின்னு பேசிக்கிட்ட மாதிரி, நக்கலுக்காக சொல்லல. ஏன்னா இந்த காட்சியை, இது ஒரு சங்கடமாக இருந்தாலும் இந்த சங்கடத்தை அந்த 2 பேரும் ஒரு நாள் கடந்துதான் ஆகணும். ஏன்னா பிரிஞ்சு நீ யாரு போட்டு பார்த்துக்கலாம் வா அப்படின்லாம் சவால் விட்டு 2 பேருமே 3 பொது தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சதான் ரிசல்ட்டா போச்சு. அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி அவர்கள் யாருக்குமே கிடைக்காத போது, இனியும் பிரிஞ்சு இருந்தா நல்லதில்லை, குறைஞ்சபட்சம் ஓரணியில் சேராமல் இருந்தால் நல்லதில்லை அப்படின்னு அந்த புள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. தினகரனுக்கு இருந்த சாய்ஸ்ல 3ல ஒரு சாய்ஸ் அது. அதில் எடப்பாடி இவ்வளவு தூரம் இவ்வளவு சீக்கிரம் இறங்கி வந்தது கவனிக்க தகுந்த நல்ல மனமாற்றமா நான் பார்க்கிறேன். தினகரனை சேர்த்துக்கிட்டனால இல்லை, நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு நீங்க கொஞ்சம் இறங்கி வந்துதான் ஆகணும், மனம் மாறிதான் ஆகணும். இதைத்தான் இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் 1 வருஷம் முன்னாடி சொன்னது. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னா சொன்னார்ல, சந்திப்பு நடந்தது நிஜம். அந்த சந்திப்பு இதுக்காக தான் நடந்துச்சு. அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆனா கொஞ்சம் கட்சியை பலப்படுத்தணும்னு. இப்போ கட்சி பலமாகுது, அந்த அணி பலமாகுது. பிரிந்து போன அதிமுகவிலிருந்து பிரிந்து போன, தள்ளி வைக்கப்பட்ட, நீக்கப்பட்ட, என்ன வேணாலும் வார்த்தை போட்டுங்க. அந்த தினகரன் அவர் தலைமையிலான அமமுக நீங்கள் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அணிக்கு வருகிற போது நிச்சயமாக அது எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் வலி சேர்க்கும் தான் நான் பார்ப்பேன். இந்த இடத்துல வந்து டிடிவி தினகரன் இறங்கி வந்ததா பார்க்கணுமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்ததா பார்க்கணுமா? ஃபியூச்சரிஸ்டிக்கா யாருக்கு அதிக பலன் இருக்கு? அப்படி இல்லை, இவர் ஏதோ 7வது மாடியில இருந்து 2வது மாடிக்கு வந்த மாதிரியும், அவர் 4ல இருந்து 1க்கு வந்த மாதிரியும், இல்ல இன்னும் சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வருவான்னு காத்துட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இறங்கி வர்றதுன்னா மனமாற்றத்தை தான் நம்ம அந்த வார்த்தையால சொல்றோம். யாரும் எதை விட்டு கொடுத்துட்டாங்க? டிடி முதல்ல ஒரு 15 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு, இப்ப இறங்கி வந்தவங்களும் 10 ஏக்கர் எழுதி கொடுத்துட்டாரா? இல்ல, அது விஷயம் இல்ல. அதே போல எடப்பாடிக்கு தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்துட்டாரா? அதிமுக பொதுச்செயலாளர் பதவி விட்டு கொடுத்துட்டாரா? என்ன இறங்கி வந்தாரு?
மனம் மாறி இருக்கு. ம். சில பேருடைய ஆதரவு இருந்தாதான் நாம நம்ம இலக்கை அடைய முடியுங்கிற அந்த புள்ளிக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். ம். அதுபோல மற்ற 2 ஆப்ஷனோட எது நல்லது? எதுல சேதாரம் குறைவு? அப்படின்னு தினகரன் யோசிச்சு பார்த்து ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறார். இல்ல தினகரனுக்கு எப்படி திமுக வாய்ப்போடையோ தவேக வாய்ப்போடையோ அதிமுக கூட வந்தது பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அப்படியா? இல்ல இதே ஏன் தினகரன் பரவாயில்ல? அறிவாலயத்துக்கு போய் திமுகவோட சேர்ந்தா நீங்க என்ன சார் கேட்டிருப்பீங்க? என்ன சார் பேர்லயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு கொடியில ஜெயலலிதா படத்தை போட்டு இவர் எப்படி சார் அறிவாலயத்துக்கு போனாரு? கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா சரி கேட்பாங்க. ரைட்டு. இவ்வளவு தூரம் அரசியல் அனுபவம் உள்ளவரு, சொந்த படத்துக்கே குரல் கொடுக்காத விஜய நம்பி எப்படி சார் அவர பின்னாடி அரசியலுக்கு போறாரு கேட்பீங்கல்ல? ம். ம். எந்த முடிவு எடுத்தாலும் நீங்களும் கேள்வி கேட்பீங்க. வேற வேலை இல்லாம நானும் பதில் சொல்லுவேன். சோ அதத்தான் நான் சொன்னேன். 4வது ஆப்ஷன் அவருக்கு ஒண்ணு இருந்தது. தனிச்சு நிக்கிறது. 5வது ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. தேர்தலையே புறக்கணிக்கிறது. எல்லாத்தையும் அவர் யோசிச்சு பார்த்திருப்பார். ம். ம். எதுல சேதாரம் குறைவு? ம். நமக்கு எது நல்லது? நம்ம கட்சிக்கு எது நல்லது? அவர் சொன்ன மாரி தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லதுன்னு ஒரு பொது பார்வையில கடைசியா போற ஒரு ரெடிமேடு டெம்ப்ளேட் அது. சொல்லட்டும். கிண்டல் பண்ண வேண்டாம். அப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறார். இதுல சேதார குறைவுன்னு அவர் நினைக்கிறார். ம். ம். இத ஆனா புதுசாலாம் இந்த முடிவுக்கு வந்தா நீங்க நினைக்காதீங்க. ம். ம். அதிமுகவை மீட்பதற்கான கருவிதான் அமமுக. மேலூர் பொதுக்கூட்டத்துல முதல் கூட்டத்துல சொல்றார். கட்சி தொடக்க விழால சொல்றார். ம். அதிமுகவை மீட்பதற்கான கருவிதான் இன்னைக்கு நாம் தொடங்கி இருக்கிற அமமுகன்னார். எடப்பாடி கடுமையா விமர்சிக்கிறார். முடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவர் என்ன முடிச்சாரு? ஞாபகம் இருக்கா? அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில இணையணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதிமுகல சேரணும்னு அவர் கேட்டதும் இல்ல. இவர் அப்ளிகேஷன் போடல அவங்க ரிஜெக்ட் பண்ணவும் இல்ல. ஓபிஎஸ் சசிகலா வேணா வேற ஆங்கிள் எடுத்தாங்க. இவர் நமக்குன்னு ஒரு கட்சி வந்துடுச்சு. ஆனா நம்மலாம் ஓரணியில இருக்கலாம். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறத சொல்லிக்கிட்டே தான் வந்தார். அம்மாவின் தொண்டர்கள். நேத்து எடப்பாடி சொன்னார் இல்லையா, நாங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள். இத தினகரன் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறார். சோ அவர் ஏதோ அவர் பாதையை மாத்தணும் தான் நான் இல்ல நினைக்கிறேன். டிடிவி பாதைய மாத்தல. அவர் வந்து அதிமுகவை மீட்கணும், இல்ல அதிமுக ஆட்சி வரணுங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாரு. ஆனா பேரலலா எடப்பாடி வந்து சிஎம்மா இருக்கக்கூடாது, எடப்பாடிய வீழ்த்தணும் அப்படிங்கிறதையும் அவர் முன்னிறுத்தினாரு. அவர் பிரைம் எதிரியா வந்து டிஎம்கேவை ஒரு இடத்துலயும் சொல்லல, எல்லா இடத்துலயும் எடப்பாடிய தான் சொன்னாரு. அதனாலதான் இந்த கேள்வி வருது. அதனாலதான் அரசியல்வாதிகள் பேச்ச நம்பாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அரசியல்ல வெட்கத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. தினகரன் மட்டும் விஷயம் இல்ல. எல்லாருக்குமே இது பொருந்தும் சார். ம். ம். திமுக நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைகோ அந்த அணியில இருக்க முடியுமா சார்? அவர் ம். பேசின பேச்சுக்கு, அவர் எடுத்துக்கொண்ட லட்சியத்துக்கு, அவர் பயணித்த பாதைக்கு காங்கிரஸ் நீடிக்க முடியுமா இங்க? கூடா நட்புன்னு அதே அறிவாலயத்துல தான் கலைஞர் சொன்னார். பட்டாசு வெடிச்சு கொண்டாடினா திமுக தொண்டன். ம். ம். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் போயிடக்கூடாது, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. போயிடக்கூடாதுன்னு அவங்களும் டெல்லிக்கு சில சந்திப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு? திரும்பி பார்த்தா எந்த அணியுமே அமைய முடியாது. அரசியல் இதுதான். சரிதானா? அது யதார்த்தங்கள்ல ஒண்ணா மாறி போச்சு. நேத்து அப்படி சொன்னீங்களேன்னு கேட்டோம்னா நாம தான் முட்டாளாயிடுவோம். மக்கள் அதை பார்த்து பழகிட்டாங்க. ஓகே. அரசியல்ல இது ரொம்ப சகஜம் தான். மக்கள் அத ஏத்துக்கிடுவாங்க. சர்வைவல்ன்றது முக்கியமா இருக்கு சார். ஒரு இயக்கத்தினுடைய, ஒரு தலைவனுடைய இருப்புக்கு சில கசப்பான முடிவுகளை அவங்க எடுத்தாங்க. நம்ம அதை விமர்சிக்கலாம். அப்படி நல்லா போட்டு அப்புறம் காஃபி சாப்பிட்டீங்களா? இப்படின்னு ஜாலியா 1/2 மணி நேரம் பேசலாம். அந்த தனிநபர்கள், அந்த தலைவர்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம். ஒரு முடிவை தப்பா எடுத்துட்டாலோ, அல்லது எடுத்த முடிவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலைனாலோ, தொடர்ந்து அந்த இயக்கத்தை நடத்துறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு தெரியுமா? அந்த ஆங்கிள்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அதனாலதான் இதை யதார்த்தம்னு நான் சொல்றேன். மோடி போனதுக்கு அப்புறம் எடப்பாடியும் டிடிவியும் ஒண்ணா செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறாங்க. அதுல பேசுற டிடிவி என்ன சொல்றாருன்னா, எங்க 2 பேருக்கு மத்தியில இருந்த ஐஸ் உடைஞ்சிடுச்சு. நாங்க ஒரே ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறுவோம். எங்களுக்கு எந்த மனக்கசப்பும் இல்ல அப்படிங்கிறாரு. அது உண்மையான வார்த்தையா இருக்கலாம். ஆனா தொண்டர்களுக்கு மத்தியில இருந்த ஐஸ் உடைஞ்சிடுச்சா? அவங்க மனநிலை என்னவா இருக்கு? தொண்டர்கள் கிட்ட தான் அவங்கள்ட்ட ஐஸே கிடையாது. ம். தொண்டர்கள் எப்படா சேருவோம் தானே இருக்கிறான். இந்த கட்சி நல்லா இருக்கணும் தானே சார் 2 இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நினைப்பாங்க. ம். நிர்வாகிகள் சில பேருக்கு வேணா சுயநல கணக்கு இருக்கும். ம். நம்ம சீட்டை வாங்கணும். தினகரன்ட்ட இருந்தா கிடைக்குமா? இல்ல எடப்பாடிட்ட போயிருவோமா? இல்ல இந்த 2ஐயும் விட்டு திமுகட்ட போவோமா? இல்ல புதுசா ஒரு விஜய்ன்னு வந்திருக்கு அங்கே போவோமா? இப்படின்னு தாவல்கள் மனநிலை, பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற, தேர்தலில் போட்டியிட விரும்புகிற நியாயமான விருப்பம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த தனிநபர்கள் நிர்வாகிகளுக்கு தான் சில குழப்பங்கள், கேள்விகள் இருந்தோம். ஐஸ் நீங்க சொல்ற எல்லாம் இருக்கும். பிரேக்கர்லாம் வச்சு உடைக்கணும். ம். தொண்டன் எதையுமே வச்சுக்க மாட்டான் சார். அது எந்த கட்சி தொண்டனுக்கும் பொருந்தும். ம். அவன் எதையும் எதிர்பார்ப்பவன் அல்ல. ம். நம்ம இயக்கம் இப்படி இருக்கேன்னு சோர்ந்து போய் கிடந்தான்னு நான் சொன்னேன். அது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சுச்சு. அதிமுக தொண்டன் சோர்ந்து தான் போனான். ம். ம். ஏன்னா துணிச்சலோடு பிஜேபி விட்டு வெளியில வந்தார் கூட்டணியில இருந்து. ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னார். அமைக்க முடியல. அப்படியே அந்த சோர்வு தேர்தலுக்கு முன்பாகவே அவனுக்கு வந்துடுச்சு. அந்த சோர்ந்து கிடந்த தொண்டர்களுக்கு ஒரு இணைப்பு வர்றபோது அணியாகவோ கட்சியில் ஒண்ணு இணைஞ்சிடல. அவர் ஒண்ணு அதிமுக கைப்பற்றி தீர்வுன்னு அவருக்குள்ள சபதம் எல்லாம் போடல. ஒரு அணில வந்ததுக்கே அவங்க உற்சாகத்தை கொடுக்கும். நிச்சயமா அது பலன் தானே. அந்த பலனை நினைச்சு அவங்க உற்சாகம் அடைவாங்கன்னு சொல்றேன். இப்போ டிடிவி வந்து இப்போ அதிமுகவுக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து எடப்பாடிய சிஎம் ஆக்குறதுனால
டிடிவிக்கு இதுல அதிகபட்ச பலனா அவர் என்ன நினைக்க முடியும்? அப்படி தனிப்பட்ட கணக்கு போட்டு அவர் வந்ததா எனக்கு தெரியல. ம், அவர் ம், சொன்னார் இல்லையா, எங்கள் இயக்கத்தின் நலன், தமிழ்நாட்டின் நலன். ம், தன்னை நம்பி வந்த 4 பேரையாவது 8 பேரையாவது 10 பேரையாவது எம்எல்ஏ ஆக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். தனிச்சு நின்று பார்த்தோம். சில முடிவுகள் எடுத்து பார்த்தோம். போதிய பலன் கிடைக்கல. அப்ப இனிமேலும் மீதம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற முடிவுக்கு தானே அவரும் வந்திருப்பார். இல்ல அப்போ அவருக்கு அந்த கூட உள்ள நிர்வாகிகளுக்கு தான் பலன்னா, அது அதிமுக கூட்டணியிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. ஒருவேளை அதிமுக பலவீனமாகும்போது இல்ல திரும்ப அதுல ரிட்டாலியேட் தொடர்ந்து பண்ணி இல்ல பதவியை வாங்கி கொடுக்கறது ஒண்ணு. அதோட பதவியில ஒரு 8 பேரை 10 பேர் எம்எல்ஏ ஆக்கிட்டு தினகரன் காசிக்கு போறேன்னு சொல்லியிருக்காரா ராமேஸ்வரத்துக்கா? அவர் அப்படிதான் அரசி முடியும். அவர் அரசியல் அரசியல் தொடர்ந்து அரசியல் இயங்கணும்ல. ம், அதுக்கு என்ன பண்றன்னு ஒரு தலைவர் யோசிப்பாரா மாட்டாரா? ம், ம், எந்த தலைவரும் யோசிப்பாங்க, யோசிக்கணும். ம், தினகரன் யோசிச்சார். திமுக போனா தொடர்ந்து அரசியல் பண்றதுல சில சிக்கல் வரும். பதவி வந்துரும். ம். தொடர்ந்து இது என்ன அரசியல் பண்றது? சரி அந்த மேடையில கூட அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் பேரை வச்சுட்டு எல்லா பேரையும் உச்சரிக்க முடியலையே அப்படின்னு அந்த இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பார்ல. சோ எதிர்கால அரசியல் அதையும் மனசுல வச்சு அவர் இந்த முடிவு எடுத்திருப்பாரோன்னு தோணுது. ஓகே. இப்போ எடப்பாடிய முதல்வரா ஏற்கிறதுல டிடிவி தினகரனுக்கு எந்த தயக்கமும் இல்ல. இப்போ மற்ற பிஜேபி மத்த தலைவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லன்னு புரிஞ்சுக்கலாமா? அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேரை சொல்லலைன்னு சொல்றமே தவிர, ம், ம், அண்ணாமலை சொல்லியிருக்கிறார், நயினா நாயந்தர் சொல்லியிருக்கிறார். ம், ம், இவங்க சொல்லணும்லாம் அவசியம் கிடையாதுன்ட்டு எடப்பாடி அவரே அறிவிச்சிட்டு 150 தொகுதியில பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். ம், ம், அவங்களுடைய என்ன சொல்றது என்டார்ஸ்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை. ம், ம், கூட்டணின்னு ஒண்ணு சொல்லி கையை 10 பேர் தூக்கி காட்டுறீங்களே, அதுல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டீங்களேன்னு நான் தான் பேசுறேனே தவிர, ம், ம், எடப்பாடி அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படல. ம். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ட்டு அவர் பாதி பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டு ஆனா வந்தார். நேத்து பேசும்போது அவர் கூட என் தலைமையில ஆட்சி அமையும் அப்படின்ட்டு அவர் தன்னை ப்ரொக்ளைம் பண்ணிக்கல. ஒரு மாதிரி அதிமுக ஆட்சி இல்ல அதிமுக பெரும்பான்மை பெறும் அப்படிங்கிற லெவல்ல அவர் பேச்ச இல்ல நிறுத்திட்டாரு. பிரதமர் மோடியை வச்சுக்கிட்டு சீன்ற மாதிரி பேசியிருக்க மாட்டார். ம், குறைஞ்சபட்ச மேடை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. ஓகே. மோடி தன் பாஷையை காமிச்சிட்டார், தன் கட்சியினுடைய முகத்தை காமிச்சிட்டார். எடப்பாடியும் தன் கோபத்தை அந்த மேடையில காமிச்சிருக்க முடியுமா? பியூஷ் கோயலை பக்கத்துல வச்சுட்டு முந்தின நாளே அவர் சொல்லிட்டார்ல, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கணும். அதிமுக ஆட்சின்னு தானே அவர் வார்த்தையை சொன்னார். ம், ம், டெல்லியில் பிஜேபி கூட்டணி ஆட்சி, இங்கே அதிமுக ஆட்சின்னு தானே சொன்னார். ம், சோ இதை அமல்படுத்துற நேரம் வரும்போது பாத்துக்கலாம். கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு சரி வராது, இதெல்லாம் நிஜம்தான். ம், ம். காலம் உங்களை கொண்டு போய் அங்க தள்ளுச்சுன்னா இனிமேல் சரி வராது, கூட்டணி ஆட்சினா எங்களுக்கு ஆட்சியை வேணாம்னு கவர்னர்ட்ட போய் லெட்டரா கொடுக்க போறாங்க. ம், ம், சார் எங்கள் கூட்டணிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு போய் எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி கொண்டு மொத்தமா தான் கொடுப்பாங்க, ம், ஒருவேளை தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா. ம், 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 அப்போ காலம் அந்த இடத்துல வந்து நிறுத்தும்ல. அப்போ பண்ணி தானே சார் ஆகணும். ம், இதே சூழல் தானே 2006 வந்துச்சு. ம், கலைஞர் வேற சாமர்த்தியம் பண்ணி காங்கிரஸை கழட்டி விட்டார். பாமக ஸ்பீக்கர் பதவி கேட்டாங்க, கலைஞர் கொடுக்கல. கோச்சுக்கிட்டு ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தார் ராமதாஸ் முதலா. தன் கோபத்தை அப்படி காமிச்சார். இன்னொரு சூழல் அப்படி வந்தா எந்த கட்சியும் அந்த வாய்ப்பை தவற விட மாட்டாங்க. இப்போ பாஜக வந்து இப்போ கூட்டணியில இருக்க அன்புமணிக்கு டிடிவிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு எடப்பாடிக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற அளவுல பாக்குறாங்களா? இல்ல அப்படிலாம் நான் உள்ள புகுந்து கலாட்டா பண்ண விரும்பல. அது ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணுமேன்னு சொல்றேன். பிஜேபி நலனுக்காகவாவது நீங்க அதை சொல்லியிருக்கணுங்கிற. ம், ம், நான் நீங்க எடப்பாடி பேரை சொல்ல விரும்பல சார். எடப்பாடி தொகுதியில கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமி. சேலம் 1, 2ல வடக்கு தெற்குன்னு தொகுதி இருக்கு. அதுல பிஜேபி நிக்குன்னு வச்சுப்போம். அந்த பிஜேபி போட்டியிடுகிற தொகுதியில இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் ம், எப்படி சார் சந்தோஷமா வேலை செய்வான்? ம், ம், அதே உற்சாகத்தோட எப்படி சார் வேலை செய்வான்? ம். ஒரு கோபம் உள்ளூர இருக்குமா இருக்காதா? நீங்க சும்மா கேஷுவலா சொல்லுங்க. இல்ல உண்மைதான், அதுதான் அப்போ கேக்குறேன். இந்த பலவீனத்தை எதுக்கு நீங்களே தலையில போட்டு அப்பிக்கிறீங்கன்னு தான் நானும் கேட்கிறேன். ம். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே புரியலையே. இல்ல அதான் வட மாநிலங்கள்ல மோடியை முன்னிறுத்தி மட்டுமே தேர்தலை எதிர்கொள்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் போலான்ட்டு முடிவு மோடிய பண்ணாங்களா? வட மாநிலங்களில் மோடியை முன்னிறுத்தி என்ன பதவிக்கு? அந்த கவுன்சிலர் பதவிக்கா? என்ன பதவிக்கு? சிஎம் பிரதமர் பதவிக்கு இல்ல மோடி முன்னிலைப்படுத்தணும். மற்ற மாநிலங்கள்ல உங்க பாலிசி படி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்ல மாட்டீங்க. ஆனா பத்திரிகையில பேர் அடிபடும். அவர் இந்த 4 பேர்ல ஒருத்தர் 5 பேர்ல ஒருத்தர்னு பேர் அடிபடும். ம், ம், அது உங்க கட்சி விவகாரம். நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. அந்த மாநிலத்து என்டிஏவுக்கு நீங்க தான் தலைவர். ம், ஆனா இங்க யார் தலைவர்? அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி தான் தலைவர். அதே ஃபார்முலாவை இங்க திணிக்க முடியாது. திணிக்க நினைத்தால் உங்க சுயநலத்துக்காக சொல்றேன், உங்களுக்கு அது நல்லதில்லை. ஆனா எடப்பாடி எவ்வளவு எஃபோர்ட் போட்டு சிஎம் ஆக்குறதுல பிஜேபிக்கு என்ன பலன் இருக்கும்? அவங்க வந்து தன் கட்சியாவது அட்லீஸ்ட் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் தானே ஃபங்க்ஷன் இல்ல ஆகும். நீ கேக்குற கேள்வியே புரியல சார். சார் அவங்களுக்கு என்ன சார் பலம் இருக்கு? தனியா நிக்கிற அளவுக்கு துணிச்சல் இருந்தா அவங்க ஏன் சார் என்டிஏல வந்து என்டிஏங்கிற ஒரு இதை வச்சுட்டு எடப்பாடியை படாத பாடுபட்டு கூட்டணிக்கு சேர்க்கிறாங்க? ஒரு பெரிய கட்சியினுடைய துணை வேணும் தானே சார் வர்றாங்க. அந்த முடிவை எடுக்கிற அதிகாரம் பிஜேபிக்கு கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது. புரியுதுங்களா?
இங்க என்ன அந்த கட்சி பெருசா வளர்ச்சுன்னு அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமான்னு. இல்ல ஆனா இப்ப டிடிவி இப்ப கூட்டணிக்கு கொண்டு வந்ததுங்கிறதுல பிஜேபி எஃபோர்ட் இல்லாட்டி முடிஞ்சிருக்காது. ஆமா. அதிமுக இவ்வளவு வலிமையான கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு பிஜேபியோட ரோல் இருக்குதானே. அப்போ ஏன்னா அவங்க அவங்க வாங்க போறது 20 தொகுதி 25 தொகுதி நம்ம அதிகபட்சம் எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ம், இல்ல ம், உள்ளூர வேற கணக்கு வச்சிருக்கலாம். அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சராவார் அமித்ஷா சொன்னார்ல ஒரு தடவை. ம், ம், அது ஒரு சில்மிஷ கருத்தாக இருந்தால் ஏதோ ஒரு சில்மிஷம் ஒளிஞ்சிருக்கு. ம். எதிர்கால திட்டத்துக்கு கூட அது இல்ல உதவலாம். அதான் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்களா இல்ல அவங்களோட கால்குலேஷன் இன்னும் இல்ல முதல் bigger-ஆ இலக்கு இருக்கா? அவங்களுடைய சித்தாந்த எதிரியான திமுக வீழ்த்துறது தான். அதுக்காக ம், என்டிஏ பலப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். ம், எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதை விட ம், ம். திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது தான் பிஜேபியினுடைய பிரதான எண்ணமா இருக்கு. இல்ல இப்ப அதிமுக ஆட்சி வந்தாலும் அது பிஜேபியோட ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு அவங்களோட aim-ஆ பிரதமருடைய இருக்கு. விருப்பமா இருக்கலாம். செயல் வடிவம் பெற போது அது நடைமுறை சாத்தியம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். ம், ம், நீங்க அதிமுகங்கிறத பிரதானப்படுத்தலைன்னா ம், தங்கள் தோல்வியை நோக்கி என்டிஏ தாங்களாகவே வேகமாக பயணிக்கிறார்கள்னு அர்த்தம். ம், ம், ம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்க நீங்க அதை சொல்லிதான் ஆகணும். பிஜேபியை சொல்லி வாக்கு கேட்கிற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல. பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இன்னைக்கும் மேலோங்கி தான் இருக்கு தமிழ்நாட்டுல. ம், ம். அதற்கு காரணம் சாட்சாத் பிஜேபி தான், வேற யாரும் இல்ல. ஸ்டேஜ்ல பேசும்போது ஜெயலலிதாவோட ஆட்சியில இரும்பு கரத்தோட சட்ட ஒழுங்கு நிலைநாட்டினாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் திமுக எதிர்ப்புக்காக அந்த ஜெயலலிதா பயன்படுத்திக்கிட்டார். திமுகவை எதிர்க்கணும் அந்த லட்சணத்துல இந்த ஆட்சி நடக்கலன்னு திமுகவை நோக்கி விமர்சனத்துக்கு தான் அந்த ஜெயலலிதாவை துணை கழிச்சுக்கிட்டாரே தவிர இன்னைக்கு கண் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற எடப்பாடியை பத்தி துளி கூட ஒரு கவலைப்படாத. அதான் கேக்குறேன். எடப்பாடியை டவுன் பண்றதுக்காக ஜெயலலிதா தான் ஏடிஎம்கேவோட ஃபேஸ், எடப்பாடி கிடையாதுங்கிறத ஒரு மாதிரி. இல்ல அத எடப்பாடியே ஒத்துக்குவாரு. அதிமுகவின் முகம்னா நான் அது எம்ஜிஆர் தான் ஜெயலலிதான்றது எடப்பாடி ஒத்துக்குவாரு. ம், இப்ப ம், நடக்கிறது என்ன? ம். யாருக்காக நடக்குது தேர்தல்? எந்த பதவிக்காக நடக்குது? அந்த முதலமைச்சர். பதவிக்கு யாருக்காக நீங்க சாய்ஸ் வச்சிருக்கிறீங்க? யார வச்சிருக்கிறீங்க? ம், ம், அந்த எடப்பாடி பேரை சொல்ல மாட்டீங்களே ஏன்? ம், ம். அது உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி முழு பலனை அளிக்காது. தப்பான ஸ்ட்ராட்டஜி. தேர்தல் களத்தில் அளிக்காது. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன வேணாலும் செல்வி கவர்னரை வச்சு அப்படி வச்சிடலாம். திரைமறைவில் 1000 கணக்கு போட்டு வச்சிடலாம். அந்த கணக்கை செயல்படுத்துறதுக்கு முதல்ல எம்எல்ஏக்கள் வேணும். எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா அதை நான் பார்க்கல. விஜய் புறக்கணிக்கப்படக்கூடியவரோ அவரை இடது கையால் தள்ளுங்கன்னு சொல்ற அளவுக்கு கவனிக்கப்படக்கூடாதவரோ அல்ல. அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஓட் பேங்க் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது யாரை பாதிக்கும்னு நமக்கு தெரியல. அதுக்காக அவருக்கு இவங்களுக்கு தான் போட்டிங்களா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அதிமுகவை அவ்வளவு குறைச்சு மதிப்பிடாதீங்க. அது பலமிழந்து போயிருக்கலாம். இந்த அளவுக்கு அவரை தாழ்ந்து போயிடலாம் அந்த கட்சின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏதோ நேத்து இவங்க எல்லாம் வந்து மேடையனால நான் சொல்லல. என்னுடைய கருத்துக்களை எடுத்து என் பார்வை அப்படிதான் இருந்தது. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். அந்த சூழல் இன்னும் அதிகாரப்பூர்வமா மாறல. மாறுச்சுன்னா அப்புறம் விவாதிப்பாங்க பத்தி. ஆனா டிடிவியவோ ஓபிஎஸ்ஐயோ கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய மூமெண்டத்தை வந்து தேவைக்கா மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எடுத்துக்கலாமே. ஏன் அவங்க களத்துல இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிட்டு கொண்டியாரா சார்? கூப்பிடலையே. ஒருவேளை அவர் டைரக்டா டிடிவியாவோ ஓபிஎஸ்ஓ அப்ரோச் பண்ணியிருந்தா சீனரியோ வேற மாதிரி மாறி இருக்கும். அப்படி இல்ல சார். ஒரு கேள்வியோட நிறுத்துங்க சார். நீங்க யூகத்து மேலேயே கேள்வி அடுக்காதீங்க. அவர் முயற்சி பண்ணி தான் இழுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆமா பண்ணிருக்கலாம். அவர் பிரச்சனைக்கே வாயை திறக்கலையே. சென்சார் போர்டு இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்கன்னு நீங்க நான்லாம் பேசுறோம். அவர் வாயை திறந்து பேச மாட்டாரு. குறைஞ்சபட்சம் அரசியல் பண்ணணும்ல சார். அப்படின்னா நாங்க ஒரு கூட்டணி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், நாங்க அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சும்மா மேடையில முழங்கிட்டா போதுமா? அந்த ஆட்சியை எப்படி பிடிப்போம்? கூட்டணிங்கிறது எப்படி எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறதா? இல்ல பின் பண்ணி இப்படி குடியரசு தினத்துக்கு கொடி மாற்ற மாதிரி மாட்டிக்கிறதா கூட்டணி அப்படின்னு? உழைக்கணும் சார். உங்களை நம்பி 4 பேர் வரணும் சார். வர வைக்கணும் சார். அதுக்கு நீங்க யாருன்னு காட்டணும் சார். இது எதையுமே விஜய் செய்யல. அவர் பொலிட்டீஷியனாவே பிஹேவ் பண்ணாம ஒரு பார்ட்டியாவே ஷேப் ஆகாம இன்னும் அந்த ஒரு மாய வலையில இருந்தே விஜய் வெளியில வரல. அல்லது விஜய் வர விட மாட்டாங்க. சினிமாவை அப்ரோச் பண்ற மாதிரியே சினிமா நடிகனை பாக்குற மாதிரியே அவர் வச்சிருக்காரு. தேவையில்லை சார். அறிமுகம் இல்லாத ஆளுக்கு தான் சார் பிம்பத்தை கட்டமைக்கணும். ஆல்ரெடி ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் போய் உட்காந்துருக்காரு சார் ஒரு நடிகரா. நீ ஃபீல்ட தான் செட் பண்ணணும். ஆக்சுவலி பண்ணணும் சார். நீங்க இன்னும் அவரை கூண்டுக்குள்ளேயே வச்சு கூண்டியில எப்படியே தூக்கிட்டே போறதா கிளி ஜோசிக்கார மாதிரி கிளியை பறக்க விடுங்க சார். கிளி என்ன கலர் நாங்க பாக்குறோம் சார். அப்படி பார்க்க விட மாட்டாங்களே. ஒண்ணு இவங்க கூண்டுல அடைக்கிறாங்க, இல்லாட்டி அவரே கூண்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு. ரெண்டுமே நல்லது இல்ல விஜய்க்கு. விஜய்க்கு வந்து சின்னம் பொது சின்னம் கொடுக்க மாட்டாங்க. தனித்தனி சின்னம் கொடுத்து அவங்கள இன்னும் நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த வாதங்களை எல்லாம் தாண்டி ஒரு சின்னத்தை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் வாழ்த்து சொல்லுவோம். ஈஸியா போய் சேர்ற சின்னத்தை வாங்கியிருக்காரு. அதை மறுக்க முடியாது. இதெல்லாம் நல்லதுதான். ட்ரெஸ் எல்லாம் மேக்கப் எல்லாம் ஓகே. அந்த உருவம், அந்த மாப்பிள்ள என்ன பண்றாரு? வாயை திறந்து பேச மாட்டாரு. பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சார். நல்லா நீட்டா பண்ணியாச்சு, மேக்கப் பண்ணிட்டா, எல்லாம் போட்டான், தாலி கட்டுறேன். யோ பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதையாவது சொல்லியா? ஏதாவது பேசணும்ல. அதை செய்ய மாட்டாருன்னு தான் நமக்கு ஆதங்கமே தவிர. நேற்று பாத்தீங்கன்னா சார், இந்த சின்ன போய் 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. சோசியல் மீடியா வளர்ந்தவங்க. விஜய் எலெக்ஷன் வரைக்கும் விசில் பாட்டு தான்.
ஆச்சா அந்த அளவுக்கு சின்னம் போயிடுச்சுல. ம். அதுக்கு தகுதியுள்ளவரா தன்னை தகவமைச்சுக்கலாம் கொஞ்சமாவது. தன் கட்சியை, தன்னை. அதுல எந்த வேட்பாளர் பேர் கூட தெரியாம விசில் ஓட்டு போட ரெடியா இருக்கிறான். ம். ம். அது போதுமா? உங்களை எடை போட்டு பார்த்து ஓட்டு போட போற பொதுமக்களின் ஆதரவு இருந்தாதான் நீங்க சொல்ற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை போய் பிடிக்க முடியும். ம். ம். சரிதானா? இல்லாட்டி மவுண்ட் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது அவரு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமேல் தனியா தான் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன் நீங்க கதவை போய் அடைக்கிறிய? இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. காங்கிரஸ் ஒரு ஒப்பந்தம் போட்டு அறிவாலய வாசல்ல அப்படி காட்டாத வரைக்கும், காட்டுகிற வரைக்கும் காங்கிரஸே ஒரு ஆப்ஷனா தானே விஜய் பார்த்துட்டு இருப்பார். ஓகே. நம்ம ஏன் சார் அப்படி போய் ஒரு சாப விடணும்? ம். நல்லா அவரு ஒரு அணி அமைக்கட்டும் சார். வாழ்த்து சொல்லுங்க சார். 3வது அணி ரேஞ்சுக்கு வருவாங்களா? அதான் bro. இன்னொரு அணி அவ்வளவுதான். 3 நாள்ல நீங்க நம்பரை எப்படி வேணாலும் தொங்க போட்டுங்க. ம். ம். அவர் ஒரு அணி அமைக்கணும்னு முயற்சியில இருக்கிறார். அதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. பெரிய கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. எல்லாம் அங்கேயும் போய் செட்டில் ஆயிட்டாங்களே தவிர, காங்கிரஸ்ங்கிற ஒரு கேள்விக்குறி அவருடைய முயற்சியில. காங்கிரஸ்க்கு அது இருக்கான்னு தெரியல. ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்ற. ராகுல் பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இங்க விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ம். ம். அத ராகுல் வேடிக்கை பார்க்கறனால ராகுல் பேரை இழுக்கிறோமே தவிர, காங்கிரஸ் கட்சி அப்படி தாவறதா நினைக்கல. விஜய்க்கு அந்த விருப்பம் இருக்கு. ம். ம். புதிய தமிழன் கிருஷ்ணசாமி இவ்வளவு நாளா பிஜேபி அணியில இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் நேற்று மேடையில ஏறல. அவர் சில கண்டிஷன் போடுறார். ஒருவேளை அவருக்கு ஏதாவது இருந்தா அங்க போய் செட்டில் ஆகலாம். ம். ம். ஓபிஎஸ் இருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். ம். விஜய் இன்னும் வலைவீச பேச்சு நடத்த இருக்கிற ஆப்ஷன் சொல்றேன். ஓகே. ஆனா கட்சியா ஸ்ட்ராங்கான கட்சிகள் இல்ல. ஆனா பவர்ஃபுல் சீனியர் லீடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்கிறதுல எது சிக்குதோ பிடிப்போன்னு தானே சார் யாரும் பார்ப்பாங்க. அவருக்கான கதவுகள் மூடப்படல. நீங்க மூடிடாதீங்கன்னு சொன்னேன் நான். ம். 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 ஆனா அவரால ஒரு பெர்செப்ஷன் திரும்ப திரும்ப கிரியேட் பண்ண முடியுதா? டவுன் வருது. அதுக்கப்புறம் சடனா ஒரு பூம் ஆகி மீடியால இதுக்கு யார் காரணம்? மீடியாக்கள் தான் காரணம். விஜய் தான் முதல் காரணம். டவுன் ஆகுறது. அதனாலதான் அவர் தன்னை முதல்ல மாத்திக்கட்டும், ஒரு சுய பரிசோதனை பண்ணட்டும் நம்ம சொல்றோம். ம். 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 பண்றாரான்னு பார்ப்போம். டிடிவி தினகரன் நேத்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, 4 மாசத்துக்கு முன்னாடியே மோடியும் அமித்ஷாவும் பேசிட்டாங்க. நான் அந்த கூட்டணிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற டோன்ல பேசினாரு. அப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் காலதாமதம் பண்ணணும்? கடைசி ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பேசும்போது கூட எடப்பாடியை சிஎம்மா ஏற்க மாட்டேன் நம்ம அவருடைய அப்படின்னு முயற்சி எடுத்து பார்த்திருப்பார். இல்ல அவரை மாத்திர திட்டம் எங்களுக்கு இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். 1000 இருக்கலாம் சார். திரைக்கு பின்னால் நடந்ததை நம்ம ஊகமா கொஞ்சம் பேசலாமே தவிர, இதுதான் அதுதான்லாம் பேசுறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. நான் அப்படி பேசவும் மாட்டேன். இல்ல இப்போ பொதுவா கடைசி நேர கூட்டணி வந்து தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணாது. மக்கள் ஒரு மாதிரி குழப்ப நிலைக்கு தான் இல்ல கடைசி நேரம் கூட்டணி பார்க்காதீங்க. இந்த நேரத்துல தான் சார் பேச முடியும். இன்னும் 45 நாள் இருக்கு சார் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு. உங்களுக்கு வேணா கடைசி நேரம்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா, இந்த ஜெல் ஆகுமான்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம்ல. என்ன சார் இவ்வளவு தூரம் கடுமையான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டாங்களே, எப்படி சார் கடைசி நேரம்ங்கிற அதுக்கு தான் கடைசி நேரம்னு சொன்னோம். அதனாலதான் இந்த முயற்சியை பிஜேபி தான் இந்த முயற்சி பண்ணுச்சு. தினகரனை இந்த அணிக்கு அழைத்து வந்தது பிஜேபி தான். ஏன்னா எடப்பாடி போய் ஈகோ விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டார். இவரும் ஈகோ விட்டுட்டு வாங்க சகோதரன்லாம் போயிருக்க மாட்டார். இன்னைக்கு மேடையில பேசலாம். யார் தொடங்குறது? ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ஒருத்தர் வேணும்ல, மீடியேட்டர். அந்த வேலையை பண்ணது பிஜேபி தான். இந்த வேலையை 6 மாசம் முன்னாடியே பண்ணிருக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் சார் இந்த கசப்பு மறையும். இப்ப நீங்க எழுதி வச்சுங்க மறையவே மறையாது நான் சொல்லல. அந்த வேகம் குறைவா இருக்கும், காலம் குறைவா இருக்குன்னு சொல்றோம். மற்றபடி என்ன நடந்தாலும் நோட்டிபிகேஷன் வந்து வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு வாபஸ் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட் வருது இல்ல, அன்னையிலேருந்து 14 நாள் பிரச்சாரம் நடக்க போதில்ல, அந்த 14 நாள்ல எல்லா கூட்டணிலையும் எல்லா கட்சியிலையும் கசப்புகள் மறந்துடும். தனியா நிக்கிற சீமான்கிட்டையும் ஒரு கசப்பு இருக்கும் அந்த கட்சியில. என்ன நாங்க சசிகலாவை போட சொன்னோம், நீங்க கலாவதியை போட்டிருக்கீங்க. நான் ராமசாமியை போட சொன்னேன், நீங்க குப்புசாமி போட்டு. கேண்டிடேட் தேர்வுல தனித்து நிற்கிற சீமானுக்கும் சவால்கள் காத்திருக்கு. அந்த கசப்பெல்லாம் களத்துல இறங்கும் போது மறைஞ்சிடும். அது போலதான் விஜய்க்கு. நாங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு 20 வருஷம் மன்றத்துல இருக்கிறோம், நேத்து வந்து அந்த ஆளுக்கு கொடுத்துட்டிய அப்படின்ற கசப்பு வரும். திமுக சொல்லவே வேண்டாம். கத்தி எடுத்து குத்தாத குறையா காங்கிரஸ் அவங்களும் சில தனிநபர்களும் திமுக அடிச்சுக்கிட்டாங்க. காங்கிரஸை சேர்ந்த சில தனிநபர்கள் தான் சொல்லுவேன். அவர்கள் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர்கள் அல்ல. கூட்டணியை முடிவு செய்கிற பவரும் அவங்க கையில இல்ல. அப்படிப்பட்ட தனிநபர்கள் அடிச்சுக்கிட்ட போதும் அது காங்கிரசின் கருத்தா தான் பொது வெளியில பார்க்கப்பட்டது. ஊடகங்கள் அதை பெருசுபடுத்தினாங்க. அது மட்டும் கசப்பு இல்லையா சார்? அவர்களும் கூட நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு களத்தில் இறங்கும்போது எல்லாம் மறந்துட்டு காங்கிரஸ் வெற்றிக்கு திமுக உழைக்க போறான், திமுக வெற்றிக்கு காங்கிரஸ்காரன் உழைக்க தான் போறான். இது தவிர்க்க முடியாது. அந்த வேகத்தில் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ணா திமுக அரசியலை மையப்படுத்தி சொன்ன இது தாமதம்னு சொன்னோம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுறீங்க. நன்றி. நன்றி.